ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டே நான் கடல் பாசியை தாங்க காட்டுறேன். நோன்பு டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த கடல் பாசி. நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கரைச்சிருந்தேன். என்ன ஃப்ரூட்ஸ்னால் வாட்டர்மெலன் தான். அதிகமாக வாட்டர்மெலன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி சத்து அதிகமாக உள்ளது இந்த வாட்டர்மெலன் தாங்க. குடித்தா ரிலாக்ஸாக வேறு இருக்குல்ல. அதை கரைச்சிட்டு இந்த கடல் பாசியை நான் நேற்றே ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுட்டேன். அதில் கொதி தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி சீனி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு தட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நல்லா கட்டி ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக வெட்டி அந்த வாட்டர்மெலன் ஜூஸுக்குள்ளே போட்டு வச்சாச்சு. பாப்பாவுக்கு நல்லா பிடிக்குங்க இது. இன்றைக்கி இஃப்தாருக்கு கஞ்சி எடுத்தாச்சு. அம்மா சொன்னால் பரோட்டா ரொட்டி சுட்டு எனக்கு சிக்கன் கறி ஆக்கும் அப்படின்னு. எனக்கு இந்த பரோட்டா ரொட்டி சுட தெரியாது. அதில் ஏன் தெரியாதுன்னா அது வீச தெரியாது. எனக்கு அந்த வீசி பெருசாக்குவாங்கல்ல, அது எனக்கு வராதுங்க. எங்கள் உம்மாவுக்கு தான் வரும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வீசி தந்தாங்க. நான் சுட்டு எடுத்தேன். கோழிக்கறி அதெல்லாம் நான் ஆக்குவேன். இது வீச மட்டும் தெரியாது. அதையும் நான் பழகிடணும்னு ஆசைப்பட்றேன். பாப்பாவை பாருங்களேன், நிலத்துல விட்டால் ஒரு இடத்துல விட்டால் எங்கேயோ நிற்கிறாங்க. நல்லா நிலத்த மொப் பண்ணி நிலத்துல தான் விட்டு வைக்குது. ஆனால் அவர் கிச்சனுக்குள்ளேயே ஓடி வராங்க நாங்கள் நீக்கிறத பார்த்துட்டு. கோழிக்கறி நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா மசாலா போட்டு நல்லா ஒரு ஆணமாக வச்சுட்டோம். இப்படி தான் ரொட்டி பாருங்கள். இந்த ரொட்டி க்யூட்டாக வைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வழமையாக இதில் தான் சுட்டு எடுப்பாங்க. பேண்ட்லேயும் சில பேர் சுடுவாங்கள்ல, இதில் உம்மா சுட்டு எடுத்துட்டாங்க. கோழிக்கறியும் பரோட்டாவும் தான். பாப்பா எங்கே விட்டாலுமே வராங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி வாக்கர்லேயே வச்சிடலாம், நமக்கு இடத்துக்கு வம்பு அப்படின்னு வாக்கரில் தூக்கி வச்சாச்சுங்க. அவரை ரொட்டியும் சிக்கன் கறியும் தானே அவருக்கு கொடுக்கல. அது எப்படியும் அவர் தர சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார். வாக்கர்லேருந்து அழுதுட்டு. சரி இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சுங்க, வாங்க எல்லோரும் நோம்பு திறக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம். எப்பயுமே இஃப்தார் ரெடி ஆனால் நம்மளோட பாப்பா தான் முதல்ல நோன்பு திறப்பார். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் NS ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.